2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருந்தாலும் அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. முக்கியமாக திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைப்பு, விரிவாக்கம் மற்றும் எதிரணி கட்சிகளை ஒன்றிணைப்பதில் வியூக போர்களில் இறங்கியிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பயணத்தில் அவர் கூறிய சில முக்கிய பாயிண்டுகள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்துக்கு உரியதாக மாறியிருக்கிறது. அவர் பேசும்போது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் ஒரே நோக்கத்தோடு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இயங்குகிறது. இந்த நோக்கத்தில் இணங்கும் கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணியை அதிமுக செய்கிறது. தமிழக மக்களே கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் நினைக்காத அளவிற்கு பெரிய கட்சி ஒன்று அதிமுகவில் இணைகிறது. அதன் பிறகு 234 தொகுதிகளில் 210 தொகுதிகளை எங்கள் கூட்டணி கைப்பற்றும். இந்த பெரிய கட்சி யார் என்ற கேள்வி தற்போது அரசியலமைப்பில் புதிதாக மாறியுள்ளது. தற்போது புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தங்களை திமுகவோ பாஜகவுடனோ கூட்டணி அமைக்காது என தெளிவாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் மீண்டும் தனித்து போட்டியிடும் முடிவை உறுதியாக தெரிவித்துவிட்டார். இதனால் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே கூட்டணி சாத்தியங்கள் குறித்து ஊகங்கள் எழ அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனியார் நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் கவனிக்கத்தக்க பதில்களை கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகங்களை வெளியில் சொல்ல முடியாது என நேரடியாக மறுப்பதற்கு பதிலாக கூடுதல் சந்தேகங்களை எழுப்பும் பதிலை கொடுத்துள்ளார். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கும் அவர் அனுமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனாலேயே பாஜக அதிமுக கூட்டணியில் சிறிது இடைவெளிகள் இருக்கிறதா அல்லது புதிய கூட்டணிக்கான முயற்சிகள் இருக்கிறதா என்கின்ற அரசியல் பரிசீலனைகள் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.